பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்றைய வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சியில வாசிப்பை சுவாசித்த ஆன்மா ரோஜா முத்தையா அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலோடு இணைகிறார் எழுத்தாளர் விட்டில் துரை அறிவழகன் அவர்கள். வாங்க நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை கேட்கலாம். மதிப்புமிக்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திரைக்கடலோடி திரவியம் தேடிய பெருமை மிக்கவர்கள் நகரத்தார் சமூகத்தினர். பர்மா, ரங்கூன், இலங்கை, சிங்கப்பூர், மலாயா ஆகிய நாடுகளுக்கு வாணிபம் செய்ய மரக்கலங்களில் சென்று அங்கிருந்த பொன் பொருள்களுடன் கலை பொக்கிஷங்களையும் தாய் மண்ணுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் நகரத்தார்கள். இவர்களில் தனி ஆளுமை வசீகர முத்தாக வாழ்ந்தவர் நம் கோட்டையூரைச் சேர்ந்த ரோசா முத்தையா அவர்கள். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றவர் கணேஷ்ராம். இவரது தமிழ் மொழிபெயர்ப்பில் வெளியான அருதாவின் சுழலும் சக்கரங்கள் நூலின் அறிமுக விழா சில வருடங்களுக்கு முன் மதுரையில் நடைபெற்றது. கரிசல் நிலத்தின் புனைவு எழுத்தாளர் கோணங்கி தனது அறிமுக உரையில் நகரத்தார்களின் தொன்ம நூல் சேகரிப்பே இத்தகைய நிகழ்வுகளை நமக்கு சாத்தியப்படுகிறது என்று குறிப்பிட்டார். அதுவே இப்பதிவின் தூண்டுதல். புத்தக சேகரிப்பு மற்றும் வாசிப்பின் முக்கியத்துவத்தையும் உணர்தலின் மூலமே நாம் நம்மை மீட்டெடுக்க முடியும். புத்தியீர்ப்பான சமூகத்தை உயிர்த்தெழச் செய்ய முடியும். ஆழ்ந்த அறிவார்ந்த தேடல் நோக்கிய காத்திரமான நகர்வே மீட்சிக்கான ஒரே வழி. காவிரி பூம்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்த நகரத்தார்கள் பாண்டிய நாட்டிற்கு இடம்பெயர்ந்து காரைக்குடி, புதுக்கோட்டை ஆகிய நகரங்களைச் சுற்றிய 96 கிராமங்களில் குடியேறினர். இப்பகுதியே செட்டிநாடு என்று அழைக்கப்படுகிறது. இந்நகரங்களில் ஒன்றான காரைக்குடியிலிருந்து 15 கிலோமீட்டர் பயணத் தொலைவில் அமைந்த கோட்டையூர் நகரம்தான் ரோஜா முத்தையா அவர்களின் பூர்வீகம். சிங்கப்பூர், மலேசியா நாடுகளில் கடல்வழி கடந்து வாணிபம் செய்த இவர்கள் தாங்கள் கால்பதித்த நிலங்களில் சைவ சித்தாந்தம், சைவ சமயம் மற்றும் தமிழ் மொழி தலைக்கச் செய்தார்கள். வேல்வணிகர், நானா நகரத்தார்கள் என்ற பெயர்களும் இவர்களுக்கு உண்டு. கண்ணகி இக்குலத்தாரின் குலக்கொழுந்தே. பூம்புகாரின் சதுக்க பூதம் அமைப்பை ஒட்டிய நாட்டரசன் கோட்டையில் சதுக்கம் அமைத்து நகரை வடிவமைத்தனர். வனப்புமிகு கண்ணாத்தாள் கோவில் கட்டி இன்றளவும் வழிபட்டு வருகிறார்கள் நகரத்தார்கள். நிலத்தால் ஒன்றுபட்டு பின் நீரால் பிரிக்கப்பட்ட ஈழத்தின் நாக நாட்டில் வாழ்ந்த தமிழ் குடியினர் இவர்கள். நாக நீல் நகரோடு அதனோடு போக் நீல் புகழ் மண்ணும் புகார் நகர் எனும் சிலம்பு வரிகளை சான்றாக கொண்டவர்கள் இந்த நகரத்தார்கள். கிமு 3ஆம் நூற்றாண்டில் ஈழத்து வணிக குடிகளாகவும் பொருள் வணிகத்தையும் ஈழத்து மலைப்பகுதியில் இரத்தின படிமங்களை எடுத்து தெற்காசியா, சீனா முதலிய நாட்டினரோடு தொடர்பு கொண்டிருந்தனர் இவர்கள். நகரத்தார்களின் இடம்பெயர்ச்சி அரசியல் காரணங்களாலும் முக்கியமாக ஆழிப்பேரலையின் சீற்றத்தாலும் நிகழ்ந்துள்ளது. இதன் காரணமாகவே இடம்பெயர்ந்து குடியேறிய நகரங்களில் தங்களது வள மனைகளை இவர்கள் நீர்ப்பெருக்கால் அழிந்துவிடாத கோட்டைகளாக அமைத்தனர். தனித்துவமான கலையையும் பண்பாட்டையும் கொண்டவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். வாணிபத்திற்காக தட்டுக்கப்பலில் கடல்வழி பயணங்களில் முருகன் மரப்பாச்சியை திருநீற்று பைக்குள் எடுத்துச் செல்லும் பழக்கம் கொண்டிருந்தனர் இந்த நகரத்தார்கள். செட்டிக்கப்பலுக்கு செந்தூரனை துணை என்று சொல்லியபடி இவர்கள் பயணம் செய்தனர். நகரத்தார் வரலாறு அரசியல், பொருளாதார, கலை பண்பாட்டை உள்ளடக்கியது. பெரும் செல்வந்தர்களையும் மன்னர்களையும் கவனிக்கச் செய்த அறம் இவர்களுடையது. தமிழகத்தின் பல திசைகளிலிருந்தும் ஆய்வு மாணவர்கள், சமூக ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் காத்திரமான படைப்பாளிகள் தேடி வரும் வேடந்தாங்களாக திகழ்ந்த நகரத்தார்களின் நூலக வித்தர் ரோஜா முத்தையா அவர்கள். 5/6/1926 கோட்டையூரில் செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் இவர். கல்கத்தாவில் கப்பல், பம்பாயில் சர்க்கரை ஆலை, கொல்லத்தில் சீமை ஓடு மில் என செழித்த குடும்பம் இவருடையது. இவரது தந்தையின் நெருங்கிய ஒருவருக்கு போட்ட ஜாமீன் கையெழுத்தால் பூர்வீக வீடு ஏலத்தில் கைவிட்டு போனது. 7ஆம் வகுப்பு வரையே இவரது படிப்பு.
தனது 25வது வயதில் சென்னை சென்று சென்னையில் உருவப்பட ஓவியங்கள் வரைந்து கொடுக்கும் வணிக ஓவியராக பணியாற்றியும் வாழ்வை நகர்த்தினார். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நிலையால் மீண்டும் கோட்டையூருக்கே திரும்பினார். சென்னையில் வாழ்ந்த காலகட்டத்தில் அபூர்வ கிடைப்பதற்கரிய தபால் தலைகளை சேகரிக்கும் ஈடுபாட்டில் கொண்டிருந்தார். இவ்வாறு சேகரிக்கப்பட்ட தபால் தலைகள் பின்னாளில் அவருக்கு சிறிதளவு பொருளீட்டு தந்தது. மண்ணின் தொன்ம அடையாளங்களை போற்றி பேணும் சமூகத்தின் வேர்களை கொண்டிருந்ததால் புத்தகங்களின் மீதான தாகம் இயற்கையிலேயே இவரிடம் இருந்தது. அன்றைய மவுண்ட் ரோடு வீதிகளில் அலைந்து இருபுறமும் விரவி கிடந்த பழைய புத்தக கடைகளில் கைப்பணம் அனைத்திற்கும் புத்தகம் வாங்கி சேர்த்துவிட்டு தண்ணீரால் வயிற்றை நிரப்பி வாழ்ந்தவர் இவர். புத்தகத்தின் மீதான தாகம் வாழ்வெல்லாம் அவரை விரட்டியது. சென்னையிலும் மதுரையிலும் வாங்கி சேர்த்த புத்தகங்களை கோணிப்பையில் கொண்டு வந்து கோட்டையூர் வீட்டை நிரப்பினார். அதுவே அவருடைய அளப்பெரிய சொத்தாகும். புத்தகங்களை அவர் தேடிச் சேர்த்த அரிய பொருட்செல்வம். நெல்வாசம் நிறைந்த குதிர் போல் புத்தகங்களின் அபூர்வ தொன்ம வாசனையில் கோட்டையூர் வீட்டை நிறைத்தார். புத்தக பராமரிப்பிலேயே பெரும் பொழுதுகள் கழிந்தது. புத்தகங்களை கரையான அரிப்பிலிருந்து தடுக்க கமாக்சின் எனும் மருந்து தூளை உபயோகிப்பார். இம்மருந்தின் தாக்கத்தால் அவரது நுரையீரல் பாதிப்படைந்தது. பிரிட்டிஷ் மியூசியத்திற்கு பழைய அச்சு தமிழ் நூல்களை விற்று வந்தார். அவ்விற்பனையையும் டாக்டர் ஆல்பர்டின் கவுர் அவர்களின் அறிவுறுத்தலுக்கு பின் நிறுத்திவிட்டார். தன்னிடம் குவிந்திருந்த பல ஆயிரம் புத்தக பொக்கிஷங்களை சீர்படுத்தி லைப்ரரி சர்வீஸ் ஆஃப் இந்தியா எனும் நூலகத்தை உருவாக்கினார். இதனை ஒரு சேவையாக முழு ஆத்ம நேசத்துடன் தான் அவர் செய்தார். இவரது சேகரிப்பு எளிய கற்பனைக்குள் அடங்கா அளப்பெரிய ஈடுபாட்டை உள்ளடக்கியது. வேறு எங்கும் கிடைக்காத, காண முடியாத மிக புராதன பழுப்பேறிய அதிநூதன பிரதிகளை இவரது சேகரிப்பில் காணலாம். பழமையான முதல் பதிப்பு நூல்களும் இவரது சேகரிப்பில் அடங்கும். ஆறுமுக நாவலரின் பெரிய புராணம் நூலின் 23 பதிப்புகளையும் இவரது நூலகத்தில் காணலாம். 1803ஆம் ஆண்டு வெளிவந்த நிஷ்டா அனுபூதி மூலம் நூல் மட்டுமல்லாது 200 ஆண்டுகள் பழமையான வேறு பல அரிய நூல்களும் அவரது சேகரிப்பில் அடங்கும். அன்றைய காலத்தில் வெளிவந்த செய்திகளின் கத்தரித்து ஒட்டிய சேகரிப்பு பைண்டிங்களையும் இவர் வைத்திருந்தார். கடலுக்குள் மூழ்கி இவர் கண்டெடுத்த அரிய வகை முத்துக்கள் எண்ணிலடங்காது. பிக்காசோவின் ஓவியம் 10 கோடிக்கு விற்பனை. கூட்டன்பர்க் பைபிள் விற்பனையான தொகை குறித்த கத்தரிக்கப்பட்ட செய்திகள் இவரது பைண்டிங் தொகுப்பில் அடங்கும். பெண்ணிய ஆய்வாளரும் தமிழின் முக்கிய படைப்பாளியுமான அம்பை அவர்கள் 1972இல் இங்கு வந்து தங்கியிருந்து தனக்கு தேவையான தரவுகளை திரட்டி சென்றுள்ளார். 1932இல் எரவாடா சிறையில் அண்ணல் மேற்கொண்ட உண்ணா நோன்பு குறித்த மகாவம்சம் நூல் அதே ஆண்டில் வெளியானது. அண்ணல் காந்தி குறித்த ஆய்வுகள் புத்துயிர் பெற்றுள்ள இக்காலத்தில் ஆய்வாளர்கள் இவரது நூல் சேகரிப்பு நோக்கி பயணிப்பதன் மூலம் வரலாற்றில் ஒலித்த ஒரு மகாத்மாவின் முழு வரலாற்று முகத்தை அறியலாம். மனித குரல் ஒலிக்காத இடத்தில் புத்தகங்கள் மடிந்துவிடும் என வாழ்நாளெல்லாம் உச்சரித்தபடி பயணித்த ரோசா முத்தையாவின் இறுதி மூச்சு 1992இல் பிரிந்தது. முத்தையா அவர்களின் மறைவுக்கு பின் ஒரு புகழ்பெற்ற நூலகம் விற்பனைக்கு என அவரது குடும்பத்தாரால் விளம்பரம் செய்யப்பட்டது. எழுத்தாளர் அம்பையின் கோரிக்கையை ஏற்று சிகாகோ பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் பிரிவு தலைவர் ஜேம்ஸ் தை முன்முயற்சியால் ரோசா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் சென்னை தரமணியில் 1994இல் உருவாக்கப்பட்டது. ரோசா முத்தையாவின் சேகரிப்பான 1,20,000க்கும் மேற்பட்ட நூல்கள், இதழ்கள், செய்தித்தாள்களுடன் இந்நூலகத்தின் தொடக்கம் அமைந்தது. மேற்குலகத்துக்கு தமிழை அறிமுகம் செய்த A.K. ராமானுஜத்தின் புத்தக தொகுப்பும் இப்பொழுது இந்நூலகத்துடன் இணைந்துள்ளது. இன்று நூலகத்தின் புத்தக எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்து கம்பீர பொக்கிஷமாக நிமிர்ந்து நிற்கிறது. இந்நூலகம் இணையவழி பட்டியலிடுதலில் முன்னோடியாக திகழ்கிறது. யாழ்ப்பாண நூலக எரிப்பு தமிழ் மக்களின் இதயத்தில் கிரிய ரணத்தின் தீராத வடுகளிலிருந்து வெளிப்பட்ட முயற்சியே புத்தக சேகரிப்பும் இந்நூலகமும். இது நகரத்தார் வரலாறு குறித்த ஆய்வல்ல, வாசிப்பிற்கும் புத்தக சேகரிப்புக்குமான சிறு பொறியை கிளர்ந்தெழச் செய்வதற்கான எளிய முயற்சியே இப்பதிவு. நூலக வித்தகரின் பயணம் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது வசீகர ஆளுமை முத்துக்கள் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வானொலியில வாசிப்பை சுவாசித்த ஆன்மா ரோஜா முத்தையா அவர்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை விட்டில் துரை அறிவழகன் அவர்கள் பகிர்ந்த செய்திகள் எல்லாத்தையுமே கேட்டு மகிழ்ந்தோம். என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம உங்களுடைய கருத்துக்கள், பின்னூட்டங்களை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. kam.radio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே.